Hi guys, welcome back. நம்ம வந்து இப்போ இந்த வீடியோல வந்து போன வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு மார்ஷல் காஸ்டிங்ல. சோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் CMA புக்ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்து கவர் பண்ண போறோம். இதுல வந்து எல்லா இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் நான் கவர் பண்ணல. ஈச் மாடல்ல வந்து நான் ஒரு சம் வந்து கவர் பண்ண போறேன். இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் வந்து டவுட் இருக்கு இல்ல வேற ஏதாவது சம் வந்து எக்ஸ்ட்ரா நான் போடணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படினா அது வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு கவர் பண்ண ட்ரை பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன சம்ல இருந்து போறோம் அப்படினா CMA புக்ல வந்து இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 3 ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கிவன் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 lakh யூனிட்ஸ், அமௌண்ட் வந்து நமக்கு 1 lakh rupees இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து நமக்கு வேரியபிள் காஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியபிள் காஸ்ட் நமக்கு 40,000 வந்து இருக்கு, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நமக்கு 50,000 வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு கீழே சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க நம்மள அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து PV ரேஷியோ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, அடுத்தது பிரேக் ஈவன் பாயிண்ட், அடுத்தது அப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது மூணுமே வந்து நமக்கு ஏ சப்டிவிஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது மூணுமே வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். இப்போ ஆக்சுவலி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு மெத்தட்ல வந்து நான் ஆன்சர் வந்து போட்டு காமிக்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் சில சம்ஸ்க்கு வந்து ரெண்டு மெத்தட்ல ஆன்சர் போட்டு காமிக்க ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஃபார்முலா வச்சு நம்ம போடுறது. அதுதான் வந்து நமக்கு ஈஸியா மெத்தட் கூட. ஏன்னா எக்ஸாம்ல வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து நம்ம சேவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் வந்து டைம் மெயின்டைன் பண்ணாதனாலே பேப்பர் முடிக்காம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால் எப்பவுமே ஃபார்முலா தான் வந்து பெட்டர் வே. இன்கேஸ் ஃபார்முலா வந்து உங்களுக்கு மறந்துருச்சு இல்லை ஃபார்முலா வந்து உங்களுக்கு லைட்டாக டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சு எப்படி போடணுங்கிறதையும் நான் போட்டு காமிக்க போறேன். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் சம்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து PV ரேஷியோ. ஸோ PV ரேஷியோ நம்ம போன வீடியோ வந்து பார்த்துட்டோம். PV ரேஷியோட ஃபார்முலா வந்து நமக்கு என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. ஸோ நம்ம வந்து அப்போ இந்த சம்ல வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க நம்மளோட ஃபார்மேட் வந்து எழுதிட்டு வந்துடலாம். நம்ம ஃபார்மேட் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டால் நமக்கு ப்ராஃபிட் இல்லாட்டி லாஸ் தான் லாஸ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் நமக்கு என்ன இருக்கு, 1 lakh இருக்கு. ஸோ 1 lakh. அடுத்து வேரியபிள் காஸ்ட் 40,000. ஸோ இது பண்ணால் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நமக்கு 60,000 சொல்லிட்டு வருது. ஸோ அடுத்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு அதையும் நம்ம எழுதிடலாம். ஸோ இது ஒரு 50,000. ஸோ 10,000 வந்து நம்மளோட ப்ராஃபிட்டாக தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் PV ரேஷியோ கண்டுபிடிச்சலாம். PV ரேஷியோ வந்து நமக்கு என்னது, கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் இன்டு 100. நம்ம போய் பர்சன்டேஜ் தான் காமிக்கணும். ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு இப்போ 60,000. ஸோ 60,000 டிவைடட் பை சேல்ஸ் வந்து 1 lakh இன்டு 100. அப்போ நமக்கு வந்து இது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு வரும் அப்படின்னா வந்துட்டு 60% வந்து நமக்கு இது வரும். ஸோ நம்மளோட PV ரேஷியோ வந்து நமக்கு 60% வந்துச்சு. இப்போ அடுத்தது பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன, நமக்கு எங்க வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் வந்து அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் வச்சு கவர் பண்ணணும். இது வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிப்போம். யூனிட்ஸ் இருக்கு, வேல்யூ இருக்கு. கொஸ்டின் எதுவும் மென்ஷன் பண்ணல, யூனிட்ஸ் வேணுமா வேல்யூ வேணுமா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த ரீசனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனிட்ஸ் வந்து போடுவோம். யூனிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இதே நான் வேல்யூ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் டிவைடட் பை PV ரேஷியோ. இது ரெண்டு வச்சு நான் கண்டுபிடிச்சாகும். ஓகே, இப்போ வந்து PV ரேஷியோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சாரி, பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துட்டா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை PV ரேஷியோ. ஸோ அதனால இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 50,000. ஸோ 50,000 டிவைடட் பை 60%. ஸோ இது வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா 50,000 divided by 60%. So நமக்கு வந்து 83,000 வருது. 83,333. பாயிண்ட் டாட்டா நமக்கு ஒரு சில வேல்யூ வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி இது வேல்யூவே எழுதிக்கலாம். இது வந்து நமக்கு வேல்யூ. ஓகே, வேல்யூ பொறுத்தவரைக்கும் இது வந்துச்சு. இப்போ அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட்ஸ்க்கும் வந்து கேட்கல, பட் நான் யூனிட்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். யூனிட்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இருக்கு. ஆனால் இங்க நமக்கு கான்ட்ரிபியூஷன் ஆஸ் அ ஹோல் தான் வந்து தெரியும், எவ்வளோ 60,000 தெரியும். ஆனால் நமக்கு இங்கே கொஸ்டின் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 lakh யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல இதுலயே டைரக்டா வந்து டிவைடட் பை 1 lakh போட்டோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கிடைச்சிடும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆகாஷ் எடிட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இது 1 lakh யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 lakh யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்கிறதுனால நம்ம கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், கான்ட்ரிபியூஷன் வேல்யூ வந்து நமக்கு 60,000, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 1 lakh. அப்போ பர் யூனிட்டுக்கு எப்படி வரும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து 60,000 டிவைடட் பை 1 lakh.
போட்டோம் அப்படின்னா நமக்கு 0.6 வருது. இப்போ இதை வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 50,000 டிவைடட் பை 0.6 வரும். ஸோ நமக்கு அது வந்துட்டு டிவைடட் பை 0.6 போட்டோம் அப்படின்னா 83,333. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ருபீஸ், இது வந்து நம்மளோட யூனிட்ஸ். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். ஏன் வந்து இந்த ருபீஸும் யூனிட்ஸும் வந்து நமக்கு சேமா இருக்கு அப்படின்னா, இங்க क्वेश्चनல பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 1 lakh இது இருக்கு, அதுக்கான வேல்யூவும் 1 lakh. அப்பனா which means சேல்ஸ் வந்து rupees 1 ன்னு அர்த்தம். ஒரு யூனிட் 1 ரூபாய் சேல்ஸ் அர்த்தம். சோ அதனால தான் நமக்கு இந்த இடத்துல வந்து சேமா இருக்கு. மத்தபடி क्वेश्चन வந்து இந்த வேல்யூஸ் டிஃபரண்டா நமக்கு வந்து டிஃபரண்ட் ஆன்சர்ஸ் தான் வரும். சோ இது வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். இப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ணி ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டேட்மென்ட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்க போறதா. சோ இந்த ஸ்டேட்மென்ட் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு சேர்த்து வந்து கண்டுபிடிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா வச்சு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி முடிச்சேன்னா நம்ம அடுத்து வந்து போகலாம். ஸோ இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, அதான் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஸோ நம்மளோட ஃபார்முலா வந்து என்ன பார்த்தோம்னா ப்ராஃபிட் டிவைடட் பை ஒன்று கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், ஆர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் வந்து நம்ம 10,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 10,000 டிவைடட் பை PV ratio. PV ratio வந்து நம்ம 60% கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 60%. ஸோ 10,000 divided by 60% நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க 16,667 சொல்லிட்டு வரும். இதான் வந்து நம்மளோட சேல்ஸ் வேல்யூ. பட் மார்ஜின் ஆஃப் சேல்ஸோட வேல்யூ. பட் நீங்க இது பாத்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் வந்து இதே தான் வரும். எதனால அப்படின்னா இங்க வந்து ரெண்டுமே வந்து 1 rupees அதுவும் சேமா வரும். ஸோ அதனால நான் திருப்பி வந்து யூனிட்ஸ்க்கான கால்குலேஷன் போடாது. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா, இப்போ இதை ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். இன்கேஸ் ஃபார்முலா வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து என்ன இருக்கு, அந்த சேல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம நார்மலாக எழுதிக்கலாம். இது வந்து நம்மளோட நார்மல் சேல்ஸ், இது வந்து நார்மல் சேல்ஸ். அடுத்து வந்து நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் தேவை. அடுத்தது வந்து நமக்கு என்ன தேவை, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தேவை. ஸோ இதை பற்றி எடுக்கலாம். நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம போனதை படித்தோம். நார்மல்னா வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ அதனால இப்போ இது பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ராஃபிட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம மார்க்கவே கூடாது, ஏன்னா இதான் வந்து பேஸ் இந்த இதுக்கே. ஸோ அதனால் இதை வந்து நம்ம போட்டே ஆகணும். ஸோ சேல்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, 1,40,000. ஸோ 60,000. அடுத்தது வந்து இது வந்து 50,000, 10,000. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். பிரேக் ஈவன் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், ப்ராஃபிட் வந்து நமக்கு 0 தெரியும். क्वेश्चनல ஃபிக்ஸட் காஸ்ட் பத்தி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எதுவும் சேஞ்சஸ் வந்து சொல்லல. சோ ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன இருக்கு, 50,000 இருக்கு. சோ அதான் அதே 50,000 நான் டைரக்டா எழுதிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 50,000 அப்ப கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு வந்து என்ன இதுல வந்து சேமா இருக்கணும். சோ அப்ப அதனால 0 வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருந்தாலும் 50,000 இருந்தா நமக்கு வந்து இங்க வந்து 0 வரும். இப்போ நம்ம வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எப்படி சேல்ஸ் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ப்ரொபோர்ஷன்ஸ் தான். இது எல்லாமே டைரக்டா ப்ரொபோர்ஷன் ஆக போகுது. ஏன் டைரக்டா ப்ரொபோர்ஷன் ஆக போகுது, சேல்ஸ் வந்து எப்பவுமே நமக்கு அதிகமாக இருக்கும். நம்ம நார்மலா பண்ண சேல்ஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும். பிரேக் ஈவன் வந்து அதோட எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷன் வந்து எப்பவுமே நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த 50,000 இருக்கா, ஸோ 50,000 டிவைடட் பை நமக்கு இந்த 60,000 வந்து போட்டோம். 60,000 இன்டூ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 1 lakh வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன கிடைச்சிடும். ஸோ இன்டூ 1 lakh. ஏன் நம்ம இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் வந்து 60,000 இருக்கிறப்போ சேல்ஸ் வந்து 1 lakh. அப்ப கான்ட்ரிபியூஷன் 50,000 இருந்தா நமக்கு வந்து எவ்வளவு வந்து சேல்ஸ் வந்து பிரேக் ஈவன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 83,333 சொல்லிட்டு வரும். இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இப்போ போட்ட அதே மெத்தட்ல போடலாம். ஆர் டைரக்டா வந்து இந்த சேல்ஸ் வந்து 1 lakh இருக்கு, இந்த 83,333 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 16,667 சொல்லிட்டு நம்ம டைரக்டா கூட எழுதிடலாம். இல்ல உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து நீங்க அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இங்க ப்ராஃபிட் வந்து போடலாம். ப்ராஃபிட் வந்து என்ன இருக்கீங்க 10,000, பிரேக் ஈவன் பண்ணா 0 எப்பவுமே. ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து இங்க 10,000 போட்டுக்கணும். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணா இது வந்து 50,000, இது 50,000, ஆல்மோஸ்ட் 0 வந்துடும். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது நத்திங் பட் நம்மளோட ப்ராஃபிட் இதுதான்.
ஸோ அதனால நம்ம ஃபிக்ஸட் காஸ்டிங்கை கன்சிடர் பண்ண மாட்டோம். ப்ளஸ் ஈக்குவேஷன் படி பார்த்தாலும் 50,000 மைனஸ் 50,000 இங்கே 0 ஆகிடும் நமக்கு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கான்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே 10,000 0, அப்போ வந்து நமக்கு இங்கே வந்து 10,000 வரும். அப்போ நம்ம அதே ஆர்டரில் வந்து அப்படின்னா 10,000 டிவைடட் பை 60,000 இன்டூ 1 lakh. லாஜிக் என்ன, 60,000 கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு பண்ணோம், கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து நமக்கு 1 lakh வந்து சேல்ஸ் இருக்கு. அப்போ 10,000 கான்ட்ரிபியூஷனுக்கு நமக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 16,067 வந்துடும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இல்லை இன்கேஸ் ஃபார்முலாஸ் தான் நமக்கு லைட்டாக வந்து டவுட்டாக இருக்குது, ஃபார்முலாஸ் வந்து எனக்கு டக்குனு ஞாபகம் வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து போடலாம். அதுக்காக வந்து நான் 2 மெத்தட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த சப்டிவிஷன்ஸ் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது எதுவும் தேவை. ஓகே, இப்போ இந்த அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் சம்மில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த சம்ஸில் ஒரு கான்செப்ட்ல தான் இதெல்லாம். ஸோ இதில் வந்து இன்க்ரீஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையும் வந்து சும்மா ஒரு இது வந்து போட்டு காமிக்கிறேன் கிளாரிட்டிக்காக. இன்கேஸ் ஏதாவது சப்டிவிஷன் டவுட் இருந்தால் சொல்லுங்க நீங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவாலுவேட் தி எஃபெக்ட் ஆஃப் 20% இன்க்ரீஸ் இன் ஃபிசிக்கல் சேல்ஸ் வால்யூம். சேல்ஸ் வால்யூம் வந்துட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 20% இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ இப்போ வந்து 1 lakh இருக்கு. இது எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது, 20%னா 20,000 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அர்த்தம். அப்போ 20,000 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட நியூ சேல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 1,20,000 இந்த ருபீஸ் வரும். 1,20,000 ருபீஸ் வரும். ஏன் 1,20,000? ஒரு யூனிட்டுக்கு ₹1. இப்போ வந்து நம்ம 1,20,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1,20,000 into 1 நமக்கு 1,20,000 சொல்லிட்டு வந்துடும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதை வச்சு நம்ம வந்து இப்போ சேஞ்சஸ் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ சேல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம வந்து சேல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, வேரியபிள் காஸ்ட்டும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வேரியபிள் காஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் பீரியட் காஸ்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ ஆனால் வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு யூனிட் கான்ஸ்டன்டாக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்க்கு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால வேரியபிள் காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து போடுறோம். ஸோ வேரியபிள் காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ இங்கே இருக்கு? ஓகே, இப்போ வந்து நம்ம 1,20,000 யூனிட்ஸ். ஸோ 1,20,000 இன்டூ இந்த இடத்துல நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ 1 lakh யூனிட்ஸ்க்கு 40,000 வந்து சரி வேரியபிள் காஸ்ட் வந்து இருக்கு. அப்போ வந்து பர் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 0.4ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம 0.4 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ வரும்னா 1,20,000 0.4 போட்டால் நமக்கு வந்துட்டு 48,000 வரும். அப்போ நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிடலாம். கான்ட்ரிபியூஷன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 72,000 நம்மளோட கான்ட்ரிபியூஷன். ஃபிக்ஸட் காஸ்ட் கொஸ்டினில் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து சேஞ்சஸ் எதுவுமே சொல்லல. ஸோ அங்கே இருக்கிற 50,000 வந்து நான் டேரெக்டாக எழுதுவேன். அப்போ என்னோட நியூ ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22,000 தான் வந்து நம்மளோட நியூ ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கான சேஞ்சஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ண போகிறோம், இது யூனிட்ஸ் டிக்ரீஸ் ஆனால் என்ன இருக்கும், சும்மா நான் மேலோட்டமாக சொல்கிறேன். யூனிட்ஸ் டிக்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த நியூ சேல்ஸ் வந்து 1,20,000 இருக்காது, வெறும் 80,000 தான் இருக்கும். ஏன்னா 20,000 யூனிட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ 1 lakh வந்து 20,000 கம்மி பண்ணால் 80,000 இருக்கும். சிமிலர்லி வேரியபிள் காஸ்ட் வந்து நமக்கு கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கால்குலேஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். நம்ம இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்த சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் போல என்ன அப்படின்னா 5% இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 5% வந்து வெறும் வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேரியபிள் காஸ்ட் வந்து நமக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, நம்ம வேரியபிள் காஸ்ட் வந்து 5% போட்டாலும். ஸோ இப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு, 40,000 இருக்கு. அப்போ அந்த 40,000 இப்போ நமக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 40,000 பிளஸ் 5% நம்ம போட்டோம். ஸோ 40,000 பிளஸ் 5% போட்டால் நமக்கு என்ன வரும், 40 பிளஸ் 5% போட்டால் நமக்கு வந்து 42,000 வருது. ஸோ நம்மளோட இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வேரியபிள் காஸ்ட் 42,000 வருது. பட் இந்த இடத்துல யூனிட்ஸ் பற்றி எதுவுமே சேஞ்சஸ் சொல்லல. ஸோ யூனிட்ஸ் வந்து எதுவுமே சேஞ்சஸ் சொல்லலை அப்படின்னா சேல்ஸ் சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதே இது வந்தோம் அப்படின்னா சேல்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 1 lakh. வேரியபிள் காஸ்ட் வந்துட்டு இப்போ 42,000. அப்போ என்ன ஆகுது, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வரும், நமக்கு 58,000 வரும். அடுத்தது ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஒரு 50,000. ஏன்னா அதுவும் சேஞ்சஸ் எதுவுமே கொடுக்கலங்கிறதுனால அதே வந்துடும். ஸோ அப்போ நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 8,000 வந்து நம்மளோட ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து 5% டிக்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்ம இன்க்ரீஸ் போடுறோமோ அதே மாதிரி நம்ம அந்த டிக்ரீஸ் போட்டு ஆன்சர் எழுதிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸட் காஸ்ட். இந்த இடத்துல தெளிவாக என்ன சொல்கிறோம், ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது 50,000. இது 10% இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ 5,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது அர்த்தம்.
ஸோ நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இப்போ 55,000 இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 55,000. இப்போ 50,000 இருக்கு, நெக்ஸ்ட் 55,000 ஆயிடும். ஸோ அப்போ இதே வந்து இதே 3 ஸ்டெப் போட்டுட்டு இங்கே 50,000 பதிலாக 55,000 போட்டோம்னா ஆன்சர் வரும் நமக்கு. அதுக்கு இப்போ அடுத்தது கடைசி இந்த ஒரு மாடல் மட்டும் லைட்டாக ஒரு நான் போட்டு காமிச்சேன் ஒரு சம்மர். ஸோ ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஓகே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% இன்க்ரீஸ் இன் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபி தான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ இந்த 1 ரூபிங்கிறது 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 10% இன்க்ரீஸ் ஆனால் இது வந்து நமக்கு வந்து என்ன வரும் 1.1 ருபீஸ் வரும். ஸோ அப்போ இப்போ ஒரு யூனிட் வந்து நம்ம சேல் பண்ணுற வேல்யூ 1.1 ருபீஸ். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் டிக்ரீஸ் 10% ஆகுது சேல்ஸ் வால்யூம். ஸோ சேல்ஸ் வால்யூம் 1 lakh இருக்கு அப்படின்னா அது 10% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 1 lakh minus 10% போட்டோம் அப்படின்னா நமக்கு 90,000 வரும். 90,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டாகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் அதே ஃபார்ம் தான் வருவோம்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் என்னது இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 1.1, பட் நான் சேல் பண்ணுற யூனிட்ஸ் வந்து இப்போ 1 lakh கிடையாது, வெறும் 90,000 தான் சேல் பண்ணுறேன். அப்போ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 99,000 வந்து நமக்கு சேல்ஸ்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரைஸ் தானே சேஞ்ச் ஆயிருக்கு, வேரியபிள் காஸ்ட் அப்படியே இந்த 40,000 எடுத்து போட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க. நமக்கு என்ன ஆகுது யூனிட்ஸ் வந்து 1 lakhலேருந்து 90,000 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 1 lakhங்கிறது 40,000 வரும். அப்போ அந்த 90,000 வேரியபிள் காஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ 90,000 நமக்கு வேரியபிள் காஸ்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 90,000 into 0.4. ஸோ 90,000 into 0.4 36,000 கிட்ட வரும் நமக்கு. ஸோ 36,000 வேரியபிள் காஸ்ட் போட்டால் நமக்கு கான்ட்ரிபியூஷன் வரும். ஸோ நம்ம கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் which is nothing but 63,000. அப்புறம் கொஸ்டின் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் பற்றி எதுவுமே சேஞ்சஸ் வந்து கொடுக்கல. ஸோ சின்ஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் எதுவுமே சேஞ்சஸ் தரலனால நம்ம அதே 50,000 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 50,000 பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் 30,000 வரும். ஸோ இந்த